வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அக்டோபர் 2ஆம் தேதி உலக அகிம்சை தினம். அண்ணல் காந்தியினுடைய பிறந்த தினமான இன்று ஐநா மன்றம் இதை சர்வதேச அமைதி தினமாக, அகிம்சை தினமாக இன்றைக்கு உலகம் முழுக்க பின்பற்றி வருகிறார்கள். அந்த அடிப்படையில்தான் இந்த உலக நான் வயலன்ஸ், அதாவது இன்டர்நேஷ்னல் நான் வயலன்ஸ் டே என்று சொல்லக்கூடிய இந்த உலக அகிம்சை தினம், காந்தியினுடைய பிறந்த நாள் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்பது என்ன? காந்தி தன்னுடைய வாழ்வின் மூலமாகவும் மரணத்தின் மூலமாகவும் நமக்கு என்ன செய்தியை சொன்னாரோ அதுதான் இந்த தினத்தினுடைய செய்தியும் கூட. அகிம்சை என்பது இந்த உலகில் வன்முறைக்கும் இரத்தம் சிந்துதலுக்கும் மனிதர்களுக்கு இழைக்கிற கொடுமைகளுக்கும் எதிரான ஒரு மிகப்பெரிய பிரகடனம் என்று சொல்லலாம். வரலாறு என்பது எப்பொழுதும் இரத்தத்தால் எழுதப்பட்டிருக்கிறது. இரத்தம் சிந்துதலும் போர்களும் வன்முறையும் தொடர்ந்து மனித குலத்தை சிதைத்து வந்திருக்கிறது. இதற்கு எதிராக உருவாக்கப்பட்ட அத்தனை அறநெறி கோட்பாடுகளும் பயனற்று போகும்படியாக தொடர்ந்து உலகில் மனிதர்கள் தினமும் யாராலாவது துன்புறுத்தப்பட்டு கொண்டோ கொலை செய்யப்பட்டு கொண்டேதான் இருக்கிறார்கள். உலகில் வன்முறைகளும் கொலைகளும் நிகழாத நாட்கள் என்று எதுவுமே இல்லை. அந்த அளவிற்கு மிருகங்களாவது தங்களுடைய பசிக்காக மட்டும்தான் வேட்டையாடுகின்றன. ஆனால் மனிதர்களோ அதிகாரத்திற்காகவும், அது மட்டுமல்லாமல் பணத்திற்காகவும், இன்னும் நாடு பிடிக்கிற வேட்கையின் காரணமாகவும், சாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் இந்த வன்முறைகளை தொடர்ந்து இழைத்து கொண்டே இருக்கிறார்கள். மனிதர்கள் இருக்கிற வன்முறைக்கு பின்னே இருப்பது பசி அல்ல, சித்தாந்தம். சித்தாந்தத்தின் வழியாக சிந்தப்படுகிற ஒரு இரத்தம். அந்த இரத்தம் சிந்துதலுக்கு எதிராகத்தான் அகிம்சை என்ற சித்தாந்தம் பேசுகிறது. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை துன்புறுத்தக்கூடாது, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை கொல்லக்கூடாது, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பலவந்தத்தின் வழியாக எதையும் பறித்து கொள்ளக்கூடாது. இதுதான் அகிம்சையினுடைய ஆதாரம். அதன் பேரில் இவ்வளோ பெரிய நாட்டினுடைய சுதந்திர போராட்டத்தையே அண்ணல் காந்தி அவர்கள் நடத்தினார். அதோடு மட்டுமல்ல, கொலைகளுக்கு அவர் எதிராக இருந்தார், வன்முறைக்கு எதிராக இருந்தார், ஆயுதம் தாங்கிய வன் செயல்களுக்கு அவர் எதிராக இருந்தார். இன்றைக்கு அந்த தத்துவத்தினுடைய முக்கியத்துவம் உலகம் முழுக்க புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. ஏனென்று கேட்டால், அகிம்சையின் மூலமாக, அகிம்சை என்பதனுடைய நீட்சி தான் ஜனநாயகம் என்பது, மக்கள் அமைதியான புரட்சியின் மூலமாக மாற்றங்களை கொண்டு வர முடியும் என்பதை காந்தியடிகள் நிரூபித்து காட்டினார். அதோடு மதங்களுக்கிடையே சமத்துவம், சாதிகளுக்கிடையே சமத்துவம், நல்லிணக்கம், இன்னும் சொல்லப்போனால் சமூகத்தில் ஒருவரை ஒருவர் பாதுகாப்பது, விட்டு கொடுப்பது, அனுசரித்து செல்வது, நாடுகளுக்கிடையே நல்லிணக்கம், போர்கள் இல்லாத ஒரு உலகம், வன்முறைகள் இல்லாத ஒரு உலகம், பொருளாதார காரணங்களுக்காகவோ பண்பாட்டு காரணங்களுக்காகவோ சாதி ரீதியான மத ரீதியான காரணங்களுக்காக மனிதர்களை ஒடுக்குவதற்கு எதிரான ஒரு மிகப்பெரிய பிரகடனத்தை காந்தி தன்னுடைய வாழ்நாள் முழுக்க உருவாக்கினார், அதை முன்வைத்தார். அதற்காகவே அவர் கொல்லவும் பட்டார். ஆம், அகிம்சைக்காக கொலை செய்யப்பட்டவர் காந்தி. அகிம்சைக்காக நின்றதற்காக அவர் படுகளத்திற்கு அனுப்பப்பட்டவர் காந்தி. காந்தியடிகளினுடைய இந்த வாழ்வு என்பது, இந்த பிறந்த தினம் என்பது இன்றைக்கும் கூட சமூகத்தில் பல்வேறு சாதி ரீதியான மத ரீதியான ஒரு வன்முறைகளின் காரணமாக உயிரிழந்து கொண்டிருக்கக்கூடிய சமூகங்களுக்கு, மக்களுக்கு, இனக்குழுக்களுக்கு, நாடுகளுக்கு ஒரு மகத்தான செய்தியை சொல்கிறது. வன்முறையின் மூலமாக நாம் அடையக்கூடியது ஒன்றுமில்லை, வன்முறையின் மூலமாக நாம் சாதிக்கக்கூடியது ஒன்றுமில்லை. வன்முறையினால் பெறுகிற எல்லா வெற்றிகளுமே வன்முறையினால் அளிக்கப்படும் என்பதைத்தான் வரலாறு நமக்கு காட்டுகிறது. அந்த வகையில் வன்முறைக்கு எதிரான காந்தியினுடைய குரலை, காந்தியினுடைய இந்த பிறந்த நாளில் நாம் உரத்து முழங்குவோம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். அக்டோபர் 2 என்று சொன்னாலே இந்தியாவில் இருக்கிற எல்லோருக்கும் அது ஒரு தேதி என்பதை விட அது மகாத்மா காந்தியாரினுடைய பிறந்த நாள் என்பது தான் நினைவுக்கு வரும். அண்ணல் காந்தியாரினுடைய கொள்கைகள், அவற்றில் அவர் காட்டிய உறுதி, அப்படி இன்னொரு மனிதரை நீ பார்க்க முடியுமா என்று தான் நமக்கு தோன்றும். அவருடைய மதுவிலக்கு, அவருடைய இயந்திரமயமாவதற்கு எதிரான எதிர்ப்பு, கைவினை தொழில் வளர வேண்டும் போன்றவைகள் நடைமுறைக்கும் எதிர்கால வளர்ச்சிக்கும் ஏற்றவை அல்ல என்கிற கருத்து ஒரு பக்கத்திலே இருந்தாலும் கூட, அவருடைய எளிமை, அவருடைய நேர்மை, அவர் எந்த ஒன்றிலும் அவர் காட்டிய அந்த அர்ப்பணிப்பு, இவைகளை நாம் ஒவ்வொருவரும் கற்றுக்கொண்டாக வேண்டும். இவற்றுக்கெல்லாம் அவருடைய பழைய அனுபவங்கள் பல காரணமாக இருந்திருக்கின்றன.
தன்னுடைய சத்திய சோதனை என்னும் தன் வரலாற்று நூலில் பல நிகழ்ச்சிகளை அவர் எழுதியிருக்கிறார். குறிப்பாக ஆப்பிரிக்காவில் அவர் சந்தித்த அந்த அனுபவங்கள், அவருடைய அந்த நிகழ்ச்சிகள் அவருக்கு காலம் முழுவதும் அவரை நேர்மையானவராக மாற்றிக்கொள்வதற்கு உதவி இருக்கிறது. அவர் நேட்டால் துறைமுகத்திலே போய் கப்பலில் இறங்குகிறார். நேட்டால் துறைமுகம்தான் டர்பன் என்று சொல்லுவார்கள் தென்னாப்பிரிக்காவிலே. அங்கே போய் இறங்குகிற போது கப்பல் வந்து நின்றவுடன் அங்கே இருக்கிறவர்களை வரவேற்பதற்கு வெளியிலிருந்து பெரும் திரளாக வருகிறார்கள். யாரும் வந்து இறங்கும் இந்தியர்களை மதிக்கவில்லை. அதுதான் காந்தியார் சத்திய சோதனையில் எழுதுகிறார். நான் கண்ட முதல் காட்சி, இந்தியர்களை அங்கே யாரும் மதிக்கவில்லை. பொதுவாக பிறகு என்னவாக இருக்கிறது இந்தியர்களின் நிலைமை என்றால், அந்த தென்னாப்பிரிக்கா முழுவதும் இருக்கிற இந்தியர்களை அங்கே இருக்கிற ஆங்கிலேயர்கள் கூலிகள் என்று தான் அழைக்கிறார்கள். எல்லோரும் கூலிகள். ஏனென்றால் தொழிலாளர்களாகத்தான் பலரும் போயிருக்கிறார்கள். சிலரை சாமி என்று அழைக்கிறார்கள். இந்த சாமி என்று அழைக்கிற பழக்கம் எப்படி வந்திருக்கிறது என்றால், இந்தியர்கள் பலரினுடைய பெயர் சாமி என்று முடிகிறது. நாராயணசாமி, குமாரசாமி என்று முடிகிறது. எனவே இந்த சாமிகள் என்றும் அழைக்கிறார்கள். பிறகு சிலர் அவர்களிடத்தில் சாமி என்றால் எஜமான் என்ற பொருள், நீங்கள் அப்படியே கூப்பிடுங்கள் என்றவுடனே அந்த பழக்கத்தையும் அவர்கள் விட்டுவிட்டு கூலி என்று தான் அழைத்திருக்கிறார்கள். அதில் காந்தியார் பாரிஸ்டர் பட்டம் முடித்துவிட்டு நீதிமன்றத்தில் வாதாடுவதற்கு வழக்கறிஞராக அங்கே போகிறார். அவரை இவர் ஒரு பெரிய வழக்கறிஞர், அட்வொகேட் என்று பாரிஸ்டர் என்று சொல்லுகிற போது கூட அங்கே இருக்கிறவர்கள் காந்தியாரை எப்படி அழைத்திருக்கிறார்கள்? பாரிஸ்டர் என்றல்ல, கூலி பாரிஸ்டர் என்று அழைத்திருக்கிறார்கள். அந்த கூலி என்கிற சொல்லுக்கு என்ன பொருள் என்பதை தாண்டி கூலி என்றால் இந்தியன் என்பதாக அங்கே ஆகிவிட்டிருக்கிறது என்பதை காந்தியார் சொல்லுகிறார். அப்போதுதான் இப்படி நாம் அடிமைப்பட்டு கிடக்கிறோமா? இன்னொரு தேசத்துக்கு, இன்னொரு நாட்டுக்கு காலனி நாடாக இருப்பதால் தானே எங்கோ இருக்கிற தென்னாப்பிரிக்கா கூட நம்மை மதிக்கவில்லை என்கிற கோபம் காந்தியாருக்குள் எழுகிறது. நான் உயர்வேன் என்பதை தாண்டி என் நாட்டை உயர்த்துவேன், இந்த அடிமை தடையிலே இருந்து விடுவிப்பேன் என்கிற உறுதி அவருக்குள் வந்து சேருகிறது. அவரை கடைசி வரையில் கூலி பாரிஸ்டர் என்று தான் அழைத்திருக்கிறார்கள். அதையும் தாண்டி அவர் வாழ்வில் நிகழ்ந்த இன்னொன்றையும் அவர் அந்த புத்தகத்தில் எழுதுகிறார். ஒரு நாள் தொடர் வண்டியில் பயணம் செய்கிறார். அதில் முதல் வகுப்பு, 2ஆம் வகுப்பு இருக்கிறது. வேண்டுமென்றே முதல் வகுப்பு பயணச்சீட்டை எடுத்துக்கொண்டு காந்தியார் பயணம் செய்கிறார். பொதுவாக அவர் மிக எளிமையாக இருக்கிறவர். 2ஆம் வகுப்பு கூட அல்ல, 3ஆம் வகுப்பில் மக்களோடு பயணம் செய்கிறவர். ஆனாலும் இந்தியர்களை இவர்கள் மதிக்கவில்லை என்பதால் அவர்களுக்கு இணையாக நாமும் பயணம் செய்ய வேண்டும் என்று, எப்படி ஆனால் அம்பேத்கர் அவர்கள் கோட்டும் சூட்டும் அணிந்து கொண்டாரோ அப்படி காந்தியாரும் அந்த முதல் வகுப்பில் பயணம் செய்கிற போது அந்த பயணச்சீட்டை பரிசோதிக்கிறவர் வந்து, நீ எப்படி இதில் ஏறலாம் என்று கேட்கிறார். நான் பயணச்சீட்டு வைத்திருக்கிறேன், இருந்தாலும் கூட ஆங்கிலேயர்களை தவிர இந்தியர்கள் யாரும் முதல் வகுப்பில் பயணம் செய்யக்கூடாது என்று சொல்ல, காந்தியார் நான் பயணச்சீட்டு வைத்திருக்கிறேன், இதில் தான் பயணம் செய்வேன் என்று பிடிவாதம் பிடிக்க, காந்தியாரை அப்படியே அடுத்த நிறுத்தம் வருகிற போது அந்த தொடர் வண்டியிலே இருந்து கீழே தள்ளிவிட்டார்கள். அதையும் அவர் எழுதியிருக்கிறார். ஒன்றை நாம் நினைத்து பார்க்கலாம். தள்ளி விட்ட போது கீழே விழுந்தவர் வெறும் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி, எழுந்து நின்றவர் மகாத்மா காந்தி. கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்றைய தலைப்பிலே அறிவியல் தொழில்நுட்பம், அதாவது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்ற தலைப்பில் நம்ம அக்ரிகல்ச்சரில் உள்ள அறிவியல் தொழில்நுட்பம் என்ன, அதாவது வேளாண்மையில் தொழில்நுட்பம், இதை பற்றி நாம் சற்று விரிவாக பார்க்கலாம். வேளாண்மை அப்படின்றது விவசாயம் இன்றைக்கி நம் இந்தியாவிலே 60 முதல் 70% உள்ள அனைவரும் செய்யக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு தொழில் வேளாண்மை. இந்த வேளாண்மையிலே நம் விவசாயிகளுக்கு ஒரு அறிவியலும் தொழில்நுட்பமும் சார்ந்த ஒரு கலையை நீங்கள் சொல்லிக் கொடுத்தீர்களானால் இந்த விவசாயம் மிகப்பெரிய அளவிலே இந்தியாவிலே மேம்படும் என்பது எல்லா வல்லுநர்களுடைய கருத்து. இப்போ இன்றைக்கி நம்ம பார்த்தோம்னு சொன்னால், இந்த COVID-19 இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் மஞ்சளின் மகிமையும்
இஞ்சியின் இன்றியமையாமையும் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறது இன்ற ஒரு காலகட்டம். அப்போது மஞ்சளுடைய மகத்துவம், இந்த வேப்பிலையினுடைய மகத்துவம், இஞ்சி, மிளகு, இந்த மாதிரி ஒரு பல்வேறு ஒரு மூலக்கூறுகளை விளைவிக்கக்கூடிய இந்திய மண்ணிலே விவசாயிகள் எந்த மாதிரியான ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறார்கள்? இதிலே இன்றைக்கு படிக்கின்ற மாணவர்கள் பல்வேறு துறைகளில் இருந்தாலும் நீங்கள் விவசாயத்திற்கு உங்களுடைய பங்களிப்பு என்ன? இதிலே டெக்னாலஜி என்று சொல்கிறோம் அல்லவா, இந்த டெக்னாலஜி வகையிலே விவசாயத்தை எப்படி ஊக்குவிப்பது இப்படிப்பட்ட பல்வேறு விஷயங்களை நாம் இன்று காணலாம். இதில் ஃபஸ்ட்டு இன்றைக்கு பல்வேறு நிறுவனங்கள், அதாவது ஐபிஎம் போன்ற பல்வேறு நிறுவனங்கள் டிஜிட்டல் அக்ரிகல்ச்சர் அப்படின்ற ஒரு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் இன்றைக்கி இறங்கியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு அக்ரிகல்ச்சரல் ட்ரோன்ஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது ஒரு சிறிய குட்டி விமானம் என்று சொல்கிறார்கள். இந்த மாதிரி ஒரு ட்ரோன்ஸில் நம்ம பல்வேறு விஷயங்களை நம்ம வந்து அக்ரிகல்ச்சருக்கு பயன்படுத்தலாம். எல்லாருக்கும் தெரியும், இந்த பெஸ்டிசைட்ஸ் தெளிப்பதற்கு முக்கியமாக பயன்படுத்தலாம். இந்த அக்ரிகல்ச்சர் ட்ரோன்ஸ் வந்து பெஸ்டிசைட்ஸ் மட்டும் கிடையாது, ஒரு கரெக்டான ஒரு ஹெச்டி இமேஜ், நீங்கள் ஒரு பெரிய ஒரு 400 ஏக்கர் நிலப்பரப்பிலே நீங்கள் ஹெச்டி ட்ரோனை பறக்க விட்டீங்கன்னு சொன்னால் 40 நிமிஷத்தில் உங்களுக்கு கிளியராக சர்வை பண்ணி உங்களுக்குள்ள அந்த ஹெச்டி இமேஜஸை எடுத்து கிராப் எப்படி இருக்குது, உங்களுடைய ஃபீல்டினுடைய வளர்ச்சி, அதாவது ஒரு பயிர்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது, அது ஏதாவது நோய் தாக்கி இருக்கா, பல்வேறு டேட்டா அனலிட்டிக்ஸ் உங்களுக்கு துல்லியமாக கொடுக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜியில் தான் இப்பொழுது எல்லோரும் இறங்கி இருக்கிறார்கள். இந்த ட்ரோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இன்றைக்கி 338 மில்லியன் இதனுடைய சந்தை இருக்கின்றது. இதை 2024 வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் $1 பில்லியன் அளவிற்கு இதனுடைய சந்தை உயரும் அப்படின்றது வல்லுநர்கள் சொல்கிறார்கள். அப்போது அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் ட்ரோன்ஸை எப்படி யூஸ் பண்ணுறது, அப்போ இன்ஜினியரிங் படித்த மாணவர்களுக்கு அக்ரிகல்ச்சரில் எவ்வளோ முக்கியமான பங்கு இருக்குதுன்னு நீங்கள் பார்த்தா உங்களுக்கே தெரியும். இப்போ இது ஒரு ஏரோ விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இது வரைக்கும் நம்ம எந்த மாதிரி ஒரு டேட்டா, அதாவது எப்போ மழை பெஞ்சுது, எப்போ வந்து இந்த மண்ணில் வந்து ஈரப்பதம் ஒரு அடி தோண்டினா எவ்வளோ ஈரப்பதம் இருக்கும், அடுத்து 2 அடி தோண்டினா எவ்வளோ ஈரப்பதம் இருக்கும், எந்த அளவுக்கு நீங்கள் உழுதிங்கன்னா எந்த மாதிரி பயிர் வைக்கலாம், எந்த காலகட்டத்தில் மழை பெய்யுது, எந்த மாதிரி உரங்கள் வந்து இந்த மண்ணுக்கு ஏற்றுறது, அப்போ எந்த இடத்துல தண்ணி இருக்குது, இந்த மாதிரி பல்வேறு டேட்டாவை வந்து உங்களுக்கு எல்லாம் ஒரு அனலைஸ் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கும். இதில் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி கரெக்டாக விவசாயிங்களுக்கு வந்து ஒரு டெசிஷன் மேக்கிங் ஒரு ஸ்கில்ஸை வந்து நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். இதில் வந்து அந்த ஒரு ரிப்போர்ட் வரும், அந்த ரிப்போர்ட்டை வச்சுட்டு இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு உரத்தை யூஸ் பண்ணுங்கள், இந்த மண்ணுக்கு இந்த பயிர் வந்து மிகச்சிறந்ததாக இருக்கும், இதை வந்து இப்படி வந்து ஒரு உயர்ந்த ஒரு தொழில்நுட்பத்தோடு நீங்கள் வந்து விவசாயத்தை அணுகணும். அப்படி பல்வேறு விஷயங்களை நீங்கள் வந்து விவசாயிகளுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் மூலமாக நீங்கள் சொல்லித்தரலாம். இதை தான் இப்போ ஐபிஎம் நிறுவனம் பண்ணிகிட்டு இருக்குது. அது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் இருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லா கண்ட்ரீஸ்லையும் இதை யூஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். இதில் வந்து பிளாக் செயின் டெக்னாலஜின்னு சொல்கிறோம். இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸில் மிக முக்கியமான ஒரு ஃபீல்டு வந்து இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி. அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு ஃபிசிக்கல் ரெக்கார்ட்ஸ் வச்சுருக்கோம். ஒரு ஃபிசிக்கல் ரெக்கார்டில் எந்த விவசாயியுமே வந்து யாருமே எழுதுறதில்லை. நான் இந்த தேதியில் வந்து நான் வந்து விதை போட்டேன், இந்த தேதியில் வந்து நான் அறுவடை பண்ணணும், இந்த போன வருஷம் இந்த இடத்துல இப்படி ஒரு மழை பெஞ்சுது, இந்த வருஷம் இப்படி ஈரப்பதம் இருக்குது, இப்படிலாம் யாரும் ரெக்கார்ட்ஸை மெயின்டைன் பண்ணுறதில்லை. பட்டு இது வந்து ஒரு எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ், அந்த ஒவ்வொரு ரெக்கார்டுக்கும் ஒவ்வொரு வருஷத்துக்கும் உள்ள தொடர்பு இருக்கும். இது வந்து விவசாயத்துக்கு மட்டும் இல்லை, இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி எல்லா துறைகளிலுமே இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறோம். அதாவது ஒரு எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ், அந்த எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸுக்கு ஒவ்வொரு ரெக்கார்டுக்கும் உள்ள தொடர்பு, அந்த தொடர்பு பல்வேறு வருஷங்களுக்கு முன்னால் உள்ள டேட்டாவையும் தொடர்பு படுத்தி அதிலேருந்து ஒரு அனாலிசிஸ் பண்ணி உங்களுக்கு சரியான ஒரு டெசிஷன் மேக்கிங்கை கொடுக்கும். இது வந்து நீங்கள் ஃபிசிக்கலாக ஒரு ரெக்கார்டை நீங்கள் மெயின்டைன் பண்ண வேண்டியதில்லை. இதை வந்து ஒரு எலக்ட்ரானிக் மூலமாக இந்த பிளாக் செயின் டெக்னாலஜின்ற ஒரு தொழில்நுட்பத்தில் நீங்கள் பல்வேறு எலக்ட்ரானிக் ஃபீல்டு ரெக்கார்ட்ஸ், எலக்ட்ரானிக் மெடிக்கல் ரெக்கார்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க, அது மாதிரி இந்த எலக்ட்ரானிக் ஃபீல்டு ரெக்கார்டை நீங்கள் க்ரியேட் பண்ணி இந்த எலக்ட்ரானிக் ஃபீல்டு ரெக்கார்ட் மூலமாக ஒவ்வொரு டேட்டாவையும் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி இதில் வந்து திருப்பி ஒரு டெசிஷன் மேக்கிங் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னால், இந்த டேட்டா சயின்ஸ் அண்ட் டேட்டா அனாலிட்டிக்ஸ்ன்ற ஃபீல்டு வந்து இப்போ ரொம்ப
மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்து கொண்டு இருக்கின்ற ஒரு தருணம். இதில் வந்து எல்லாரும் கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் டேட்டா சயின்ஸ் எடுப்பாங்க, க்ளவுட் கம்ப்யூட்டிங் எடுப்பாங்க, இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி எடுப்பாங்க. இது எல்லாமே அதுமாரி இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் எடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு மிகச்சிறந்த ஒரு துறைகள்லாம் இருக்கின்றது. இதை எப்படி நம்ம வந்து வேளாண் துறைக்கு பயன்படுத்துவது? அதே மாதிரி இந்த சென்சார்ஸ் என்று சொல்லும். இந்த சென்சார்ஸை வந்து நம்ம என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், இந்த செடியில் இல்லைன்னா ஒரு கொடியில் அந்த சென்சார்ஸ் வைக்கிறாங்க. அப்போது ரூட்டில் இருந்து, அதாவது கிளைக்கும் அந்த இலைக்கும் எவ்வளவு தூரத்தில் தண்ணி வந்து உடனடியாக நீங்கள் பாய்ச்சுற தண்ணி எப்போ போய் ரீச் ஆகுதுன்னு டைம் கால்குலேட் பண்ணுறாங்க அந்த சென்சார்ஸ் மூலமாக. அப்போ என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு இதை வச்சுட்டு உங்களுக்கு எவ்வளவு தண்ணி தேவைப்படுது, எவ்வளவு தண்ணி வேஸ்ட் ஆகுது, எவ்வளவு குயிக்காக உங்களுக்கு தண்ணி வந்து இந்த வகையான செடிங்களுக்கு எந்த மாதிரியான தண்ணி ஒரு தேவை இருக்கின்றது. அப்போ தண்ணியை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ சென்சார்ஸ் எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இன்டர்நெட் மூலமாகவே உங்களுக்கு பல்வேறு துறைகளிலுமே உங்களுக்கு எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி இன்டர்நெட் மூலமாகவே எல்லா டேட்டாவையும் ஆப்ரேட் பண்ணலாம். அதேமாரி க்ளவுட் கம்ப்யூட்டிங்னு சொல்கிறோம். க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் வந்து நீங்கள் ஃபிசிக்கலாக எல்லா டேட்டாவையும் நீங்கள் ஒரே இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. க்ளவுட் மூலமாக ஒரு ரிமோட் சர்வஸில் டேட்டாவை சேவ் பண்ணி வச்சுட்டு அதை வந்து ஒரு காமன் ஒரு என்டிட்டி மெயின்டைன் பண்ணுவாங்க. அதிலேருந்து நீங்கள் டேட்டாவை எடுத்துக்கலாம். அப்போது டேட்டா அனலிட்டிக்ஸும் டேட்டா சயின்ஸும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் க்ளவுட் கம்ப்யூட்டிங்கும் இந்த மாதிரி பல்வேறு இப்போது ஒரு முன்னணியில் இருக்கிற எல்லா துறைகளுமே விவசாயத்திற்கு நீங்கள் எப்படி உபயோகப்படுத்தப் போகிறீர்கள், விவசாயத்திற்கு இன்றைய வல்லுநர்களின் தொழில்நுட்ப ரீதியாக மாணவர்களுடைய பங்களிப்பு என்ன அப்படின்றத இந்த ஒரு பதிவு உங்களுக்கு உபயோகரமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.